என்ன தாத்தா உங்ககிட்ட நான் விளையாடுறேன். ஓகே, அதற்கு முன்னே நாம் இறைவணக்கம் செய்ய வேண்டும். உங்களுக்கு வணக்கம் செய்ய வேண்டும். வணக்கம் வணக்கம். இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன வேணாலும் பண்ணலாம். நேற்று தான் கழுத்தில் எப்போதும் சிலுவை போட்டுன்னுக்கிறீங்களோ, ஒரு நம்பிக்கை, உண்மையும் கூட. ஆமாம் தாத்தா, நீங்கள் சொல்கிறது கற்பனையாக இருக்கலாம், ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையாகவும் இருக்கிறது. நீங்கள் சொல்வதெல்லாம் என்னவென்றால், என் கழுத்தில் சிலுவையை அணிந்து கொண்டிருந்தால் எந்த பேய் பிசாசு கொடியவர்கள் தீயவர்கள் என்னை நாடமாட்டார்கள், எனக்கு பாதிப்பு இழக்க மாட்டார்கள், என் அருகிலேயே வர மாட்டார்கள். அப்படி என்ற ஒரு நம்பிக்கை. தாத்தா, ஒருவேளை உங்கள் கழுத்தில் சிலுவை இல்லைன்னா எப்படி தாத்தா? தலை, கால், 2 கைகள் எல்லாத்தையும் கூட்டி வைத்தால், அசம்பிள் செய்தால் ஒரு சிலுவை மாதிரி காணப்படும். பில்டின். அதனால் ஒரு நம்பிக்கை என் பேரில் நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். தாத்தா, எங்கள் கிட்ட நிறையா சாரி, நான் எல்லாரையும் சொல்லின்னு நான் இது பண்ணல. என்கிட்ட ஒரு நிறையா கேள்விகள் இருக்கிறது. அதை உங்களை விட்டால் வேறு யாருக்கிட்ட நாங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக சுதந்திரமாக கேட்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கையில் கேட்குறேன். நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பெரும்பாலும் கற்பனையாக இருக்கிறது, அது உண்மையாகவும் இருக்கிறது. உண்மையே கற்பனையே உண்மையாக இருக்கும். அந்த உண்மை கற்பனை வடிவத்திலே வெளியே வருகிறது. தாத்தா சும்மா இருங்க தாத்தா, நாங்கள் எதாவது கேட்குறதுக்கு சொல் தாத்தா. நான் யாரை நம்புறது? யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சும். நீங்கள் பேதை, அப்படி என்றால் நான் மேதையா? தாத்தா, மேதை என்றால், மேதாவி என்றால் வேற பொருள் இருக்கிறது தாத்தா. அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் தாத்தா. என்னடா செல்வம், என்ன சொல்கிற? நீங்கள் மேதாவி என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? நீங்கள் ஒரு குரங்கு தாத்தா. குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். சரியா சொல்லுங்க தாத்தா. நாங்கள் குழந்த, நான் சின்ன பொண்ணு, சின்ன பையன், தெளிவாக சொல்லுங்க. மேதை என்றால் மேல்தாவி என்றால் மரத்து மேலே தாவறது நிற்குது. ஏன்னா தாவி நிற்குது, குரங்கு தான் தாவி நிற்குது. சரிங்க தாத்தா, நீங்கள் எதனா சொன்னால் கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்குது என்று சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் பொய் சொல்ல விரும்பவில்லை, பொய் சொல்லவும் மாட்டேன்
தாத்தா இப்பயே போய் சொல்கிறீங்களே தாத்தா, நான் போய் சொல்ல மாட்டேன்னுன்றீங்க. இப்பயே போய் சொல்கிறீங்களே. ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நானும் மனுஷன் தானே, நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே. நானும் தப்பு செய்யக்கூடியவன், பொய் சொல்லக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன். தாத்தா பாவம் செய்கிறீங்களா? தப்பு என்றால் பாவம், அவ்வளவுதான். நான் மட்டும் இடத்துல இது எல்லாருக்கும் தெரியும். அவரே நமது பரமபிதாவின் மகன் இயேசுநாதர், நமது தந்தை சுதன், அவரே சொன்னார், உங்களில் யார் பாவம் செய்யாத இருக்கிறீர்களோ, யார் தவறு செய்யாத இருக்கிறீர்களோ, அவர்கள் முன்னுக்கு வாருங்கள் என்றால் யாரும் வரல. ஏன்னா அது அவரே செஞ்சுருக்கிறாரு. ஒருவேளை அவரும் மனுஷனாக தான் இருந்தார், நம்மளும் பாவம் செய்தோம். இந்த நம்ம சிஷியனுக்கு உடன்பிறப்புகளும் பாவம் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அவர் சொன்னார். அதனால் தாத்தா நான் சும்மா சொல்லுவேன், சும்மா இல்லை, முடிந்த அளவுக்கு நான் தப்பு செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். நான் ஒரு பள்ளியிலே படித்து கொண்டிருந்தேன். புனித டொமினிக் சாவியோ, சின்ன பையன், 714 2 7 14. அந்த மாதிரி இந்த 14 வயது உடைய ஒரு பையன் வாழ்ந்த காலத்திலே நாம் தவறு செய்யக்கூடாது, தவறு செய்வது பாவம், அந்த பாவத்தை செய்வதை விட சாவது மேலாம் என்று சொல்லின்னு அவன் ரொம்ப நல்ல பையனாகவே முடிஞ்ச அளவுக்கு தப்பு செய்யாமல் பாவம் செய்யாமல் இருப்பான். அவன் செத்த உடனே அவனுக்கு புனிதர் பட்டம் கொடுத்து விட்டார்கள், புனித டொமினிக் சாவியோ. என்ன சொன்னார்னா, பாவம் செய்தலின் சாவது மேலாம் என்றே கூறி வாழ்ந்தீரே டொமினிக் சாவியோ, வாழ்கவே வாழ்கவே. சாவியோ நல்ல நேயரேவும் தூய துணையால் வாழ்ந்திடுவோம். உன்னுடைய அறிவுரைப்படி நாங்களும் வாழ்வோம். அப்படி என்று அவருடைய பெயரால் நடத்தப்பட்டிருந்த செயின்ட் டொமினிக் சாவியோ பாய்ஸ் ஹோம், அதில் படித்த மாணவன் நான். அவர் சொன்னார் இல்லையா, பாவம் செய்வதை விட சாவது பெட்டர். என்னது பெட்டரா? நோ பெட்டர், நல்லது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவறு செய்யாமல் இருந்தது நல்லது. சரி தாத்தா, நீங்கள் சொன்னது கரெக்டு. அதோட நீ ஒரு பாட்டு பண்ணீங்களே, அந்த பாட்டு டியூனை எங்கேயோ கேட்டுக்கிறேன் தாத்தா. கேட்டிருப்பீர்கள். ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, அந்த டியூனில் தான் அந்த பாட்டை பண்ணியிருந்தாங்க. சாக்குலா லா 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 அப்படின்னு ஒரு இந்தி படத்தில், ஒரு இந்தி திரைப்படத்தில் அந்த பாட்டு இடம் பெற்றிருந்தது. அந்த அந்த மெட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு டொமினிக் சாவி பேரில் நாங்கள் ஒரு பாட்டுக்கு கட்டி பாடின்னு இருந்தோம். எப்போது நானும் நினைக்கிறேன் 14 வயசு இருக்கோன்னு நினைக்கிறேன்.
when I was studying in the boarding school. அந்த 14 வயசில் நான் அங்கே படிச்சுட்டு ஒரு நல்ல பிள்ளையாக வெளியே வந்தேன். நான் அதிகமாக படிப்பதற்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை கடவுள். நீ படித்தது போதும், நீ படித்த பிறகு உனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நான் இப்போதே தருகிறேன் என்று 18 வயசு கூட ஆகலை. எனக்காக ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி உருவாக்கி வச்சிருந்தார் ஜெர்மனியில். நான் எப்போ போர்டிங்க்கு போனனோ 54 அப்போவே நான் போர்டிங்கில் இருந்து போயிட்டு ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு வந்தேன். 4-5 வருஷம் ஏதோ படிச்சுட்டு வந்த உடனே எனக்கு அந்த ராபர்ட் பாஷ் ஒரு ராபர்ட் பாஷ் கம்பெனியை பெங்களூரில் ரெடி பண்ணி வச்சுருந்தார் கடவுள். நான் அதை முடிச்சுட்டு நான் 8ஆம் கிளாஸ் தான் படித்தேன். ஆனால் இப்போ இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சார் அப்போ 8ஆம் கிளாஸு இப்போது டிகிரி லெவலில் இருந்திருக்கோம் தாத்தா சொல்கிறாங்க. அந்த லெவலில் தான் நான் படித்தேன். நான் நல்லா படிப்பேன், ஃபஸ்ட் ரேங்கில் வருவேன்னு சொல்ல. டிஸ்டிங்ஷன்லாம் என்ன சொல்கிறாங்களே அந்த லெவலெலாம் படிக்கலை. ஒரு நார்மலாக 60-70 மார்க்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் வாங்கிட்டு வந்தேன். அப்போ நான் போர்டிங் கொஞ்ச நாள்லேயே எனக்கு அந்த மைக்ரோ ஃபேக்ட்ரியை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கடவுள். வந்தவொடனே என்னை தூக்கி அந்த ஃபேக்ட்ரியில் போட்டார் கடவுள். நான் அங்கேருந்து 18 வயசு கூட முடியல. இருப்பா, அவசரப்படாத, என்ன ஒரு 4-5 நாளைக்கு இது உனக்கு 18 வயசு ஆகிறதுக்கு, அதுக்கு பிறகு நீ வான்னு சொல்லிட்டு என்ன ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ண வச்சு அப்புறம் 18 வயசு ஆன உடனே நமக்கு தூக்கி மைக்கோவில் போட்டாங்க. அந்த 18 வயசுலேருந்து நான் மைக்கோவில் 40 வருஷம் வேலை செய்தேன். தாத்தா என்ன தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எங்களுக்கு அந்த போர்டிங்கன்னா என்னாச்சு அது அப்பா அம்மாவெல்லாம் விட்டு 4 வருஷம் தனியாக இருந்தீங்களா தாத்தா? எஸ், நான் ரொம்ப செல்ல பிள்ளை. என் அப்பாவிற்கு அந்த சமயத்தில் நான் ரொம்ப செல்லமாக இருந்தேன். அவர்கள் என்னுடைய அப்பா அம்மா எங்கள் உடன்பிறப்புகள் இருந்தார்கள். அவர்கள் என் மீது உயிரை வைத்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் கட்டுப்படுத்தி விட்டு கொண்டு என்னை போயிட்டு ஒரு போர்டிங்கில் விசாரிச்சிட்டாங்க. இவன் நல்ல பிள்ளையாக வர வேண்டும், இந்த நாட்டுக்கு உபயோகம் உள்ளவனாக இருக்க வேண்டும், இந்த நாட்டுக்கு உபயோகமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த நாட்டுக்கு கெட்ட பையனாக இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் என்னை அந்த பள்ளியில் சேர்த்தார்கள். அவருடைய எண்ணத்தை நான் வீணாக்குவேனா? அதை விட நன்றி கெட்ட மனிதனை விட அப்படின்னு எல்லாம் சொல்ல வந்துடுவாங்க. அதனால் என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செய்தேன். தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, நீ சொன்னதெல்லாம். நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் டவுன்னு சொன்னேன், அது கேட்குறேன். அதுக்கு பார்த்தா நீங்கள் என்னென்னவா சொல்லிக்கிறீங்களே தாத்தா, எங்களுக்கு வைத்தியச்சலாகுது நீங்கள் உங்களது ப்ரோக்ரஸ்லாம் பார்த்தா. ஆமாம் சொல்லுங்க இல்லையா, நான் வெள்ளைக்காரன் பீரியடில் நான் பிறந்தேன், வாழ்ந்தேன். நான் பிறந்தவுடனே நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அந்த சமயத்தில் வெள்ளைக்காரர்கள் ட்ரெயினில் போவாங்க, ஹஸ்பண்ட் ஒரு குழந்தை 2 குழந்தை. அப்புறம் அவர் கையில் ஒரு சூட்கேஸ், அப்புறம் ஒரு பெட்டு. அந்த வெள்ளைக்காரனுங்கெல்லாம் அப்புறம் வெளியெங்கெல்லாம் போகும்போது கையில் ஒரு பெட்டு, இல்லாத ஒரு ட்ரங்க் சூட்கேஸ் எடுத்துன்னு தான் அப்படி அந்த தொப்பி என்ன மாதிரி தொப்பி போட்டுன்னு அழகாக அப்படியே போயிட்டு போவாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி தான் தொப்பி போட்டுன்னு கையில் ஒரு லெதர் பெட்டு கையில், இன்னொரு கையில் சூட்கேஸ்
இது எடுத்துன்னு ட்ரெயினில் ஏறி போவாங்க வருவாங்க. நான் கூட 5 வருஷத்தில் 10 15 முறை நான் அதே மாதிரி அவனுக்கு போன மாதிரியே ட்ரெயினில் சூட்கேஸ் எடுத்துக்குவேன். ஒரு கையில் சூட்கேஸு, ஒரு கையில் பெட்டு. இதை எடுத்துக்கின்னு வருஷம் ஆரம்பத்தில் நான் போட்டிங்க்கு போவேன். என்னை எல்லோரும் வந்து ட்ரெயினில் ஏற்றி அனுப்புவாங்க. அந்த வெள்ளைக்காரங்களை போலவே எங்கள் அப்பா என்னை வச்சுட்டாரு. போவேன், கிறிஸ்மஸ் டைமில் லீவில் வருவேன், லீவ் முடிஞ்சாலும் வீட்டுக்கு போவேன், திருப்பியும் ஃபைனல் எக்ஸாம் முடித்த உடனே அங்கேருந்து வருவேன், திரும்ப அடுத்த முறை ப்ரொமோஷன் ஆகிட்டு மறுபடியும் நான் அதே மாதிரி ட்ரெயினில் இதை சூட்கேஸ் பெட்டை எடுத்துகிட்டு போவேன். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவு விருந்தினர் எல்லாம் அங்கே இருக்கும் பிள்ளைகள் எல்லாம் என்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இவன் எங்கே ஃபாரின் போகிற மாதிரி போகிறான் வரான், வெள்ளைக்காரங்களை மாதிரி போகிறான் வரான், எங்கே போகிறான் வரான்னு சொல்லிட்டு இவனை மாதிரி நம்ம இல்லையாடான்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கவலைப்படுவாங்க. அந்த மாதிரி கடவுள் என்ன ஒரு நல்ல லெவலில் வச்சார். அப்போ இருந்து இப்போ வரலையுமே அதே ட்ரிப்பு தான். அதை இதோடு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். சரி தாத்தா, நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது சொல்லுங்கள் தாத்தா. இந்த மேதை நெஞ்சம் கேட்கிறது. நீங்கள் மேதையாக குரங்கா இருந்தாலும் சொல்லுங்கள் தாத்தா, பார்க்கலாம். நீங்கள் ஒரு குடிகாரனை நம்பிடுங்க, குடிகாரன் பேச்சை நம்புங்க. குடிகாரனை மாதிரி நடிச்சுக்கின்னு அட்டகாசம் பண்ணிருக்கிறான்னு கேட்டாக்கா அவன் குடிச்சிட்டு ஏதாவது தெரியாத பண்ணுறான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு குச்ச மாதிரி நடிச்சுக்கின்னு அவன் இல்லாத தொந்தரெல்லாம் அவன் கொடுப்பான். அவனை நம்பாதீங்க. அதே மாதிரி உண்மையிலேயே ஒரு தூங்கின்னு இருக்கான், களைப்பாக தூங்கின்னு இருக்கான்னு வச்சுக்கோ, ஆழ்ந்த நித்திரை இல்லை இருக்கான்னு வச்சுங்க, அவனை நம்புங்க. இந்த தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணின்னு இருப்பான், நம்ம நினச்சிருக்கிறோம் தூங்கிட்டு இருக்கிறான்டா, நம்ம அவனுக்கு தெரியாத சில வேலைகளை இதாக செய்தாந்தாக்கா நம்ம செய்தலாம் சொல்லிட்டு பார்த்தா அவன் தூங்கினுக்கிற மாதிரியே நடிப்பான். அவனே நம்பாதீங்க. சரி தாத்தா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாம் கரெக்டாக தான் கேட்டா. நாங்கள் இன்னும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பி ரெடி தாத்தா. ஓகே சொல்லுங்களே, லெட் அஸ் பி ரெடி டு மீட் 12வது. தாத்தா நீங்கள் துறையை விட நல்லா பேசுங்க தாத்தா. துறை இங்கே இருந்த காலத்தில் இருந்தீங்களா தாத்தா? ஒன்றும் நான் இருந்த காலத்தில் அவங்க இருந்தாங்க. எப்போ நான் பிறந்தனோ நம்ம நாட்டை நம்ம கையில் கொடுத்துட்டு வரே ஓட்டான் சொல்லக்கூடாது, பாவம். அவனும் நம்ம சகோதரன் தானே. அதனால் இவன் ஒருத்தன் வந்துட்டான், நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு நாட்டை நம்ம கையில் இந்தியா கையில் கொடுத்துட்டு அவங்க போயிட்டானுங்க. ஓகே சொல்லுவாங்களே.